மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. பாலு மாட்டு பாலு குர்ரா அந்தாடா குர்ரா குர்ரா நம்ம பாட்ட மூட்டை முப்பாட்ட மாதிரி நெஞ்சு நிமித்தி நட. பிரபல யூடியூபராக அறியப்படும் ஸ்ரீராம் மைக் செட் என்ற யூடியூப் சேனலை தொடங்கி அதில் நகைச்சுவை வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார். முரட்டு சிங்கிள் என்ற பெயரில் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு வந்த மைக் செட் ஸ்ரீராம் சில வருடங்களுக்கு முன்பு விருது விழாவில் பங்கேற்ற போது நடிகர் கமல்ஹாசனிடம் இந்த முரட்டு சிங்கிள் பத்தி பேசுங்க சார் என கேள்வி எழுப்பினார். இதனை பார்த்து கடுப்பான பலரும் அவரிடம் கேட்க வேற கேள்வியே இல்லையா, இதெல்லாம் கிரிஞ்சா இல்லையா என்று வருத்தெடுத்து வந்தனர். இந்த நிலையில் மைக் செட் யூடியூப் சேனலில் அரசியல் சோதனைகள் என்ற பெயரில் வீடியோ ஒன்று வெளியானது. அதில் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாகவும் மற்ற கட்சியினரை தாக்கியும் வீடியோ வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் உடல் மொழி, சிரிப்பு ஆகியவற்றை இமிட்டேட் செய்து ஸ்ரீராம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் செய்தது நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சிலர் வீடியோ வெளியிட்டும் வருகிறார்கள். மைக் செட் ஸ்ரீராம் நேற்று பொலிட்டிக்கல் சோதனைகள் சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் ஆரம்பத்தில் இது எந்த ஒரு கட்சியை குறிப்பிட்டு நாங்கள் வீடியோ போடலை, நாங்கள் வீடியோ போடுவது வெறும் நகைச்சுவைக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஆரம்பிச்சிருந்தாரு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே மேடையில் சீமானும் மைக் செட் ஸ்ரீராமும் தோன்றிய போது சீமான் மைக் செட் ஸ்ரீராமை பாராட்டி வாழ்த்தினார். எவ்வளவுதான் திறன் இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா அது பயனற்று போகும், பெரியது. அதுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் ஸ்ரீராமை தாகும். அப்போது சீமான் கையால் விருது வாங்கிய ஸ்ரீராம் விருது வாங்குவதே கௌரவம், அதுவும் ஒரு கௌரவத்திடம் இருந்தே விருது வாங்குவது இன்னும் கௌரவம். நிறைய பேருக்கு சீமான் இன்ஸ்பிரேஷனாக இருப்பதாகவும் உங்கள் பேச்சை விரும்பி பார்ப்போம், எங்க ஏரியாவில் வேட்பாளர் யார் என்று தெரியாவிட்டாலும் உங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க உள்ளார்கள், என்ன ஆனாலும் உங்கள் முயற்சியை விட்டுவிடாதீர்கள் என மேடையில் சீமானை பாராட்டி பேசியிருந்தார். ஒரு கௌரவத்தை கையில இருந்து வாங்கும்போது அது இன்னும் ரொம்ப கௌரவமா இருக்கு. இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இதனை பார்த்த சீமான் ஆதரவாளர்கள் மைக் செட் ஸ்ரீராம் நீங்களே இப்படி கிண்டலடித்து வீடியோ பண்ணலாமா என சமூக வலைத்தளங்களில் ஆதங்கத்தோடும் ஆவேசத்தோடும் பதிவிட்டு வருகிறார்கள். சீமான் தம்பிகள் சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் ஆகியோர் முதலமைச்சரையே வரைமுறை இல்லாமல் விமர்சிப்பது கருத்து சுதந்திரமாம். அதே போல மற்றவர்கள் சீமானை விமர்சித்தால் தாங்கிக் கொள்ள மாட்டார்களாம். என்ன இது கால கொடுமை என்று தாவேக்கவினர் எதிர்கருத்து பதிவிட்டு வருகிறார்கள். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.